அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் நம்மெல்லாம் வசந்த காலம் என்று அழைக்கக்கூடிய ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கெல்லாம் ஒரு பெரும் கேள்வி என்பது இந்த சமுதாயத்திலே எழுந்துள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்பாடுகளை பாடலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ் பாடும் பொழுது என்ன செய்தார்கள் என்ற பலதரப்பட்ட கேள்விகள் நமக்கு மத்தியிலே இருக்கிறது. இதனுடைய அடிப்படையிலே ஆயிஷா நாயகி அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஒரு இரவிலே தம்முடைய செருப்பை தைக்கக்கூடியவளாக இருந்தார்கள். தன்னுடைய செருப்புடைய வாரை தைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஆயிஷா நாயகி அவர்களும் பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் செருப்பை தைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் வேர்வை துளிகள் வடிந்து கொண்டிருந்தது. இதனை பார்த்து ஆயிஷா நாயகி திடுக்கிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நொடி ஆயிஷாவை பார்த்து, யா ஆயிஷா, என்ன ஆகிற்று, உனக்கு என்ன திடுதிட்டு இருக்கின்றாய் என்பதாக ஆயிஷா நாயகியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா நாயகி பதிலளித்தார்கள், யா ரசூலல்லாஹ், அபூ கபீர் அல் ஹுதாலி என்ற ஒரு சஹாபி, அதாவது அவர் ஒரு கவிதையிலே இப்படி சொல்லியிருப்பார், கூடிய இரு மேகங்களுக்கு இடையே மின்னல் வெட்டினால் எப்படிப்பட்ட வெளிச்சம், எப்படிப்பட்ட ஜோதி ஜொலிக்குமோ அப்படிப்பட்ட வெளிச்சத்தையும் அப்படிப்பட்ட ஜோதியையும் யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய முகத்திலே நான் காண்கிறேன் யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதாக ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்த வண்ணமாக, யா ஆயிஷா, அருகே வா என்பதாக அழைத்து ஆயிஷா நாயகி அவர்களுடைய நெற்றியிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த முத்தமிட்ட பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் இங்கே முக்கியம். யாரெல்லாம் இப்படிப்பட்ட புகழ்களை, இப்படிப்பட்ட புகழ்பாக்களை என் மீது பாடுகிறார்களோ, யாரெல்லாம் இப்படிப்பட்ட புகழ்பாக்களை பாடிக்கொண்டே இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹுடைய பரக்கத்தும் அல்லாஹுடைய பரக்கத்தும் அதிக அதிகமாக கிடைக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸை ஆயிஷா நாயகி அவர்களுக்கு மூலமாக நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இது தபரானி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவோ நபர்கள் சொல்கின்றார்கள் மௌலூத், அதாவது புகழக்கூடிய வார்த்தைகள், புகழ் எதற்காக பாடுகிறது என்பதாக பலதரப்பட்ட கேள்விகள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸுடைய இந்த ஒரு நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மீது புகழ் பாடக்கூடியவர்களை ஒருபோதும் திட்டியதில்லை, ஏசியதில்லை, மாறாக அவர்களுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இதை போல பலதரப்பட்ட விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வரக்கூடிய விஷயங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.